ஹலோ டிஎன்பிசி aspirants, இந்த வீடியோல பாலிட்டி ஆர்டிகல்ஸ்ல ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்த 10ல நீங்க எத்தனை கரெக்டா சொல்றீங்கன்னு கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். குடியரசுத் தலைவரின் மன்னிப்பு அதிகாரத்தை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி 72. செகண்ட் கொஸ்டின், பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் அமைத்திட குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவு எது? ஆப்ஷன் பி 340. தேர்ட் கொஸ்டின், இந்திய தலைமை வழக்கறிஞரை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு. அட்டார்னி ஜெனரல். ஸோ ஆப்ஷன் ஏ 78 வந்து பிரதமரோட கடமைகளை பற்றி சொல்லும். ஆப்ஷன் பி 74 பிரதமரை தலைவராக கொண்ட அமைச்சரவை குழுவை பற்றி சொல்லும். 76 தான் அட்டார்னி ஜெனரலை பற்றி குறிப்பிடும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின், எந்த பிரிவின் கீழ் துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவையின் அலுவல் வழி தலைவராகிறார்? ஆப்ஷன் ஏ பிரிவு 63 துணை குடியரசுத் தலைவரை பற்றி சொல்லும். அண்ட் ஆப்ஷன் சி பிரிவு 64 துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவையின் அலுவல் வழி தலைவராகிறார் அப்படின்னு சொல்லும். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின், தேசிய அவசர நிலையை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ 352. சிக்ஸ்த் கொஸ்டின், ஒவ்வொரு நீதிமன்றத்திற்கும் தலைமை நீதிபதி மற்றும் இதர நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் காலத்துக்கு ஏற்றவாறு நியமிக்கிறார். இவ்வாறு குறிப்பிடும் சட்டப்பிரிவு. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ 216. செவன்த் கொஸ்டின், சட்டமேலவை உருவாக்கம் மற்றும் நீக்கம் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி 169. எய்த் கொஸ்டின், தலைமை கணக்கு தணிக்கையாளரை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு. சிஏஜி பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு. ஸோ ஆப்ஷன் பி 148 is the correct answer. மாநில தலைமை வழக்கறிஞரை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு. அட்வொகேட் ஜெனரல். ஆப்ஷன் டி 165 is the correct answer. லாஸ்ட் கொஸ்டின், மாநில பட்டியலில் நாடாளுமன்றம் சட்டம் இயற்ற அதிகாரம் அளிக்கும் சட்டப்பிரிவு. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி 249. ஸோ இந்த 10 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கரெக்டா சொல்லிருக்கீங்க கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.